மேரேஜ்னா கிஃப்ட் கொடுத்து கேள்விப்பட்டிருப்போம், பிளட் கொடுத்து கேள்விப்பட்டிருப்போமா? வாங்க என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக போறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிடுங்க. சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஏ1 டெக்கரேஷன் உரிமையாளர் ஆதில் அவங்களுடைய நிக்காக பார்த்தீங்கன்னா ராயல் மஹாலில் நடந்துச்சு. ஸோ நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போயிருந்தோம். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா மண்டபம் வாசல்லையே பாப்கார்ன் ரோஸ் மில்க்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த ரோஸ் மில்க் தான் உண்மையாகவே செமையாக இருந்துச்சு. ஸோ ரோஸ் மில்கை குடிச்சிட்டு உள்ளே போனோடனே பிளட் கேம்ப் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது திடீர்னு பிளட் கேம்ப்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா வேலண்ட்ரி பிளட் கேம்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நிக்காக்கு நிறைய பேர் வருவாங்க. அதில் விருப்பம் உள்ளவங்க வந்து பிளட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து காரைக்காலில் நடந்த ஒரு நிக்காகில் வந்து புதுசான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிக்காக முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் போயிட்டு மாப்பிள்ளையை போய் விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய காரைக்காலோட சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கீழே சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். ஸோ சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போனோம். அதே மாதிரியே பிரியாணி இல்லாமல் புலாவு குருமா இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சாப்பாடும் சும்மா தாறுமாறான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. சரியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் நிக்காகல இந்த மாதிரி பிளட் கேம்ப்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பண்ணுங்கள்.